வணக்கம். ஜபைஜர் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஷீஹான் ஹுசைனி அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. கராத்தே ஹுசைன்னா நிறைய பேருக்கு தெரியும். பலவிதமான வில்வித்தை பயிற்சியாளர். குறிப்பாக அவர் பெயர் வாங்கியது கராத்தே. பல திரைப்படம் நடிச்சிருக்கிறார். பாலச்சந்தர் அறிமுகமான புன்னகை மாதன் தான் அவருடைய முதல் திரைப்படம். அதுக்கு பின்னால் ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு. அற்புதமான ஒரு கேரக்டர். பொதுவாக வில்லன் சம்பந்தப்பட்ட கேரக்டர். மற்றபடி விஜய் படத்தில் கூட கராத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கேரக்டர் போட்டு நல்ல பப்ளிக்கான ஒரு நபர். இன்னைக்கு அவருக்கு இரத்த புற்றுநோய், பிளட் கேன்சர், அப்போலாவில் அட்மிட்டு. ரொம்ப வருத்தமான ஒரு வீடியோ போட்டிருந்தார் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. இந்த மாதிரி நான் இரத்த புற்றுநோயில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், யாருமே எனக்கு உதவிக்கு வரல, என்னுடைய இடத்த நான் விற்க போகிறேன். மற்றபடி எம்ஜிஆர் ஜானகி திடல் பக்கத்தில் ஒரு அற்புதமான ஒரு பயிற்சிக்கு ஒரு அந்த இடத்தை விட்டு கொடுங்க. மற்றபடி இந்த மாதிரி கராத்தே பயிற்சி, மற்றபடி வில்வித்தை பயிற்சிக்கு தனிப்பட்ட முறையில் மைதானம் கிடையாது. அதாவது இறப்பதற்கு முன்னால் சில பேர் வாக்குமூலம் கொடுப்பாங்க இல்லையா, தூக்குக்கு போகிறதுக்கு முன்னால் சில பேர் தன்னுடைய கடைசி ஆசையாக சொல்வார்கள். அந்த மாதிரி தன்னுடைய கடைசி ஆசையின் வெளிப்பாடு மாதிரி மிகப்பெரிய ஒரு நீண்ட ஒரு வீடியோ போட்டிருந்தார், பேட்டியும் கொடுத்துருந்தார். அது சம்பந்தமாக இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரதிபலிப்பும் கிடைச்சிருக்கு. அதாவது மிகப்பெரிய வில்வித்தை சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு மைதானத்தை தமிழக அளவில் ஏற்படுத்த வேண்டும் சொல்லி போட்டு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு என்னுடைய அன்பு வேண்டுகோள். நான் எந்த நேரத்திலும் இறந்து விடுவேன். டாக்டர் எனக்கு 10 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப உருக்கமான அந்த வீடியோ. அதை பார்த்து இன்னைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு உதவி செய்திருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சியாக மீண்டும் கராத்தே ஹுசைனி வீடியோ போட்டிருக்காங்க. நான் இது மாதிரி சொன்னேன். உடனே எனக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 5 லட்ச ரூபா எனக்கு நிதி உதவி, விளையாட்டு மேம்பாட்டு அதில் நிதி உதவி வழங்கியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நிலைப்பாடு சொல்கிறார். அது பிறகு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னு கேட்டால் கராத்தே ஹுசைனி, ஷீஹான் ஹுசைனி ஒரு உண்மையிலேயே ஒரு அதிமுக காரர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஜெயலலிதா வகையில் பிரபலியமாக இருந்தார். ஜெயலலிதா சம்பந்தப்பட்ட வகையில் ஏகப்பட்ட உதவிகள் அவர் நிறைய கிடைச்சிது. அந்த வகையில் ரொம்ப நன்றி உள்ளவராக இன்னைக்கு இருந்து கூட தான் இருக்கிறார். அதன் அடிப்படையில் இபிஎஸ் எடப்பாடி சம்பந்தப்பட்ட வகையில் அவர் பிரிவில் இருந்தார். போன சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலோட அதிமுக தான் ஓட்டு போட்டிருப்பார். ஆனால் ஒரு ஆள் கூட அவரை பார்க்கலாம். அப்போலாவில் என்னடா ஒரு கட்சிக்கான இந்த மாதிரி படுத்திருக்கிறாங்களே, நம்மால் ஆன உதவி செய்வோம். மற்றபடி ஒரு பப்ளிக் ஃபிகர் கராத்தே ஹுசைனி அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரிந்த ஒரு விஷயம். இன்றைக்கும் அவருக்கு கீழே 200-300 பேர் பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு 300 பேர்த்துக்கு மேலே அவர் தொடர்ந்து பின்பற்றியவங்க இன்னைக்கு நல்லா தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி சில வில் வித்தைகளை அவர் புதிதாக அறிமுகம் செய்தார் அப்படிங்கிறது முக்கிய தகவல்கள். அது பலருக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு பப்ளிக்கான ஃபிகர் அதிமுக காரர். ஆமாம், இது எடப்பாடிக்கு தெரியும். ஆமாம், ஏன்னா ஜெயலலிதா வகையில் நிறைய உறவிகளை ஏற்றுக்கொண்டவர். மற்றபடி பலவிதமான கோரிக்கை வச்ச சமயத்தில் அந்த மாதிரி நிறைய நிறைவேற்றிருக்கிறாங்க. இது எடப்பாடிக்கு தெரியாமல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இல்லையா. செங்கோட்டையின் பிரச்சனையே அவருக்கு இன்னைக்கு தலைவலியாக இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவர் எங்கே போய் அப்போலோவுக்கு போய் கராத்தே ஹுசைனியை பார்க்கறது? தன் பொறுப்பு தன்னை விட்டு எந்த நேரத்தில் பிடுங்கப்பட்டு விடுமோ அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பயத்தில் இன்னைக்கு எடப்பாடி இருந்துட்டு இருக்காரு. அதனால அவர் குறிப்பாக யாரையுமே பார்ப்பதில்லை. மிக்ஜாம் புயலுக்கே ஏகப்பட்ட நபர்களை பார்க்கல. அதிமுக கட்டளை இடவில்லை. அவர் பாட்டுக்கு வந்தார், காலை நினைச்சாரு, சேலை ஏறி போயிட்டாரு. அடுத்த ஒரு போன புயல்லையும் மற்ற அந்த வெள்ளம் சம்பந்தப்பட்ட வகையில் அப்படிதான். எடப்பாடியை பொறுத்த வரைக்கும்
எதிர்ப்பாக ஏதோ பேசுவார், மற்றபடி வந்து எதிர்பார்ப்பாக அவரை பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழல் தான். அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு ரொம்ப அதையும் வந்து உருக்கமாக கராத்தே உசேன் வீடியோ போட்டிருக்காரு. நான் ஒரு அதிமுக காரனுங்கிறத எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், எடப்பாடிக்கு தெரியும், யாருமே வந்து பார்க்கல, அப்படியே ரொம்ப வருத்தமாக வீடியோ போட்டிருக்காரு. இருந்தாலும் உதயநிதி சம்பந்தப்பட்ட வகையில் அவர் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான விஷயமா 5 லட்சம் அவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறது பலருக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமாக இருந்தாலும், இரத்த புற்றுநோயிலிருந்து அவர் மீள வேண்டும். 5 லட்சம் வர்றது பெருசு கிடையாது. இரத்த புற்றுநோயிலிருந்து அவர் மீள வேண்டும். மீண்டும் ஒரு கராத்தே பயிற்சி எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும், நலமுடன் வர வேண்டும் அப்படிங்கிறது எல்லோருடைய விருப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அதிமுக சம்பந்தப்பட்ட பயிர் ஒரு நபர் கூட போய் பார்க்காதது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இனிமேலாவது எடப்பாடி வந்து யோசிக்கணும். என்னடா வந்து ஒரு அதிமுக வந்து பெட்டில் படுத்திருக்கான், ஆமாம் நம்ம சம்மந்தப்பட்ட வகையில் உள்ள ஆள், நம்மளும் போய் ஏதோ ஒரு 1000 2000 கொடுப்போம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. எந்த ஒரு நிலைப்பாடுமே இல்லாமல் அதிமுக சம்பந்தப்பட்ட வகையில் ஹுசைனுக்கு எதிர்ப்பாகவும் இல்லாமல் ஆதரவாகவும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவருடைய ஒரு மனோநிலை வந்து ரொம்ப இன்னைக்கு சங்கடமாக, எதிர்பார்த்து தோற்ற வண்ணமாக, என்னடாவது எந்த ஒரு ஆளுமே வந்து பார்க்கவில்லை அப்படிங்கிற விஷயம். அதே நேரத்தில் உதயநிதி கொடுத்த வகையில் ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி வந்து அதை காட்டிக்கிட்டு இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்கார். அது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ இன்றைக்கி வைரலாக போயிட்டு இருந்தாலுமே கூட அதிமுக சம்மந்தப்பட்ட வகையில் இப்படியெல்லாம் இருந்தால் தொண்டர்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு முன் உதாரணம். இனிமேல் வரும் காலங்களிலாவது எடப்பாடி புரிந்து கொண்டு அது சம்மந்தப்பட்ட வகையில் டக்குன்னு அப்போ தான் வந்து மக்கள் வந்து வருங்காலங்களில் ஓட்டு போடுவாங்க. அது அவருக்கு எடப்பாடிக்கு தெரியாதா என்ன? அவர் தன்னுடைய பொறுப்பை காப்பாற்றிக் கொள்வதற்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறார், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல், ஏன்னா ஒரு பிரமுகர், ஒரு அதிமுக பிரமுகர் இந்த மாதிரி வந்து பெட்டில் அட்மிட் ஆகிட்டாரு, அதுவும் குறிப்பிட்ட ஒரு இரத்த புற்றுநோய், கடுமையான புற்றுநோய், அது டாக்டர் சொல்லிட்டாங்க 10 நாள் அவனுக்கு உயிர் போயிடும் அப்படின்னு. அப்படிதான் இருக்கக்கூடிய சமயத்தில் எடப்பாடி போய் பார்க்கணும் இல்லையா? வருத்தப்பட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு அப்படின்னா அதை பார்த்து பாருங்க. கட்சியினுடைய ஒரு விஷயம் இல்லாமல் திமுக வந்து எனக்கு உதவி செஞ்சுட்டாங்க, உதயநிதி வந்து 5 lakhs கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது என்ன சமாச்சாரம்? அவர் சொன்ன ஒரே ஒரு வாக்கு தான், அதாவது வந்து எனக்கு இரத்த புற்றுநோய், என்னை வந்து பார்க்க கூட உதயநிதிக்கு நேரம் இல்லையா அப்படின்னு கேட்டார். உடனே பார்க்குறாரு இல்லையா, கையில் டக்குன்னு 5 lakhs கொடுத்துருக்காங்க. இதுதான் திமுக. பரவாயில்ல, இந்த வகையில் வந்து திமுகவை வந்து கட்சி கடந்து பாராட்டணும். அதாவது மனித நேயம் என்பது கட்சியை கடந்தது அப்படிங்கிறது என்ன யாருக்கு தெரியாமல் இருக்கிறது இல்லை. ஆனால் அதிமுக எடப்பாடிக்கு தெரியவில்லை என்பது ரொம்ப வருத்தத்துக்கு பார்க்கணும். மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.